ராணி, உனக்கு என்ன வேண்டும்? ஓ, நீங்கள் தான் அகத்திய முனிவரா? எல்லாரும் அப்படித்தான் சொல்வார்கள். அது சரி, நீ யாரப்பா? நான் ஜீவராசிகளை மேய்ப்பவன். ஓஹோ, ஆடு மாடுகளை மேய்க்கும் சிறுவனானி? ஆம் சுவாமி, வந்த வேலை முடிந்ததும் அவைகளை பாதை தவறாமல் அழைத்து சென்று பட்டியில் அடைக்க வேண்டுமே, அது பெரிய பொறுப்பல்லவா? நன்றாகத்தான் பேசுகிறாய். சரி, நான் வருகிறேன். சுவாமி, சற்று இருங்கள். ஏன் சுவாமி, தாங்கள் தமிழில் எல்லாம் கற்றறிந்த முனியோ? எல்லாம் கற்றறிந்தவர் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லையப்பா. எதுவும் அறியாமலா முத்தமிழுக்கும் இலக்கணம் கேட்டீர்? அதில் நான் ஒன்றுமே செய்யவில்லை. அந்த இறைவன் தான் என்னுள் இருந்து அதை செய்தார். ஓ, இறைவனின் அருள் நிறையாகவே இருக்கிறதா தங்களுக்கு? அதில் என்ன சந்தேகம் உனக்கு? இந்த எளியவனுக்கும் உபதேசம் செய்து இரக்கம் காட்டியவனோ அந்த இறைவன் தானே. இறைவனிடமே உபதேசம் பெற்ற தங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சரியாக பதில் கூற முடியுமா உம்மால்? முடிந்தவட்டும் சொல்கிறேன் அப்பா. நானும் தெரிந்தவற்றுள் கேட்கிறேன் சுவாமி. எனக்கும் புரிந்த வரையில் சொல்கிறேன். மண் பற்று, பெண் பற்று, பொன் பற்று, இவைகளை விட உலகத்தில் தலை சிறந்த பற்று மற்றொன்று உள்ளது. அது என்னவென்று கூறுங்களேன் பார்ப்போம். என்னை பொறுத்தவரையில் தமிழ் பற்றுதான் தலை சிறந்த பற்று. இல்லவே இல்லை, தமிழ் பற்றை விட தாய் பற்றுதான் தலை சிறந்த பற்று. அப்பா, நான் தமிழையே தாயாக கருதுபவன். இது வேறு அது வேறு என்று நினைப்பவன் அல்ல. பாவம், உமக்குதான் தாயே இல்லையே, அதனால் தான் தமிழையே பெரிதென்று கருதி கொண்டிருக்கிறீர். தாயும் இருந்து தமிழையும் ஊட்டியிருந்தால் தாயின் அருமை புரிந்திருக்கும். என்ன அகத்தியரே, தமிழ் முனியே, நான் சொல்வது சரிதானா? நான் சொல்வது சரிதானா என்று சற்று நேரம் சிந்தித்து பாருங்கள், உமக்கே புலப்படும். நான் சென்று வரவா? ஆடு மாடுகளை மேய்க்கும் சிறுவன் என்னை யாரும் இல்லாத அனாதை என்று கூறிவிட்டானே. அப்படி என்றால் நான் யாரும் இல்லாத அனாதையா? எனக்கு ஆதரவு காட்ட இந்த உலகத்தில் யாருமே இல்லையா? தமிழ் மீது கொண்ட பற்றினால் நான் தாய் பற்றை அறியாதவனாகவே போய்விட்டேன். என்னை பேணி காத்து வளர்த்த என் அம்மையப்பனின் செவியில் இந்த பாவியின் குரல் ஒலிக்கவில்லையா? அன்னையே, தந்தையே! எப்பா, அன்னையே என்று அழைத்தது நீதானா? ஆம் தாயே, என்னை ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் யாரும் இல்லாத அனாதை என்று கூறிவிட்டான். அந்த வருத்தத்தில் தான் அவர்களை கூப்பிட்டுக் கொண்டிருந்தேன். ஓஹோ, பெற்றவர்களை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாயா? ஆமையனே, நீங்கள் இருவரும் யார் என்று நான் அறியலாமா? அதை ஏனப்பா கேட்கிறாய்? நீ பெற்றவர்களை நினைத்து வருந்துவதைப் போல நாங்கள் பெற்ற பிள்ளையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். என்ன வினோதமான சந்திப்பு! யார் உங்கள் பிள்ளை? தன்னலம் கருதாதவன் தரணிக்கு தொண்டு செய்ய புறப்பட்டவனப்பா அவன். அவனை தேடித்தான் நாங்களும் அலைந்து கொண்டிருக்கிறோம். சேவை செய்யும் மனப்பான்மை அவனுக்கு வந்ததும் பெற்ற தாய் தந்தையர்களை மறந்து விட்டான் போலிருக்கிறது. ஆனால் எங்கள் செல்வன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறும் தமிழ் முழுவதையும் கற்றவன். என்ன கற்று என்ன புண்ணியம்? பெற்றவர்களை மறக்கும் பிள்ளை எல்லாம் ஒரு பிள்ளையா? என்ன செய்வது, அப்படியும் ஒரு பிள்ளை இருக்கிறானே. உங்கள் பிள்ளையின் பெயர் என்ன? என்னிடம் கூறுங்கள். நான் அவன் எங்கிருந்தாலும் கூட்டி வந்து உங்களிடம் சேர்க்கிறேன். அப்பா, எங்கள் பிள்ளையை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவாயா? நீங்கள் பெயரை கூறுங்கள் தாயே, நான் கூட்டி வந்து சேர்க்கிறேனா இல்லையா என்று பாருங்கள். அவன் பெயர் அகத்தியன்.
அகத்தியனா? நீ ஏனப்பா ஆச்சரியப்படுகிறாய்? தமிழ் மொழியின் முதல் எழுத்தான அகரத்தையும் கடைசி எழுத்தான நகரத்தையும் சேர்த்து நாங்கள் தான் அவனுக்கு அகத்தியன் என்ற பெயரை வைத்தோம். ஐயனே, அகத்தியன் என்ற பெயர் உள்ளவன் நான் தான். நீதான் அகத்தியனா? ஆம் தாயே. அப்படி என்றால் நீதான் எங்கள் பிள்ளை. நான் உங்கள் பிள்ளையா? நீங்கள் இருவரும் என்னுடைய தாய் தந்தையரா? என்ன சொல்கிறீர்கள்? நாங்கள் தானப்பா உன் தாய் தந்தையர். இவர்கள் தான் என்னுடைய தாய் தந்தையர்களாம். தாய் தந்தையர்கள் இங்கே தான் நின்றார்கள். காணவில்லை அவர்களை. எங்கே போனார்கள்? காணவில்லை அவர்களை. எங்கே போனார்கள்? காணவில்லை அவர்களை. எங்கே போனார்கள்? அகத்தியா, இறைவா, நான் பெற்றது தமிழ், அந்த தமிழே நீ. அப்படி என்றால் நீ எங்கள் பிள்ளைதானே. பிறகு ஏன் உனக்கு அனாதை என்ற கவலை வந்தது? இறைவா, மன்னித்து விடுங்கள். என்னை ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் யாரும் இல்லாத அனாதை என்று கூறிவிட்டான். அந்த வருத்தத்தில் தான் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அங்குதான் நீ அவசரப்பட்டு விட்டாய் அகத்தியா. அந்த சிறுவன் உன்னை ஏளனம் செய்யவில்லை. தமிழ் மொழியில் முழு கவனத்தையும் செலுத்திவிட்ட உனக்கு தாய் தந்தையரை பற்றி ஞாபகப்படுத்திவிட்டு போயிருக்கிறான். ஆம் அகத்தியா, இவ்வுலகில் மானிடராய் பிறந்த யாவருக்குமே அம்மையும் அப்பனும் இறைவனாகிய நாங்கள்தான். உன் கவலையை விடுத்து இனி தமிழுக்கு தொண்டாற்ற புறப்படுவாயாக. இறைவனே எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கும் பொழுது இனி எனக்கு என்ன கவலை? என் பணியை நான் தொடர்ந்து செய்வேன். உங்களுக்கு தெரியாதா? நம் குரு பொதிகை மலைக்கு தான் செல்கிறார். வாருங்கள், நாமும் செல்வோம். ஆம் சீடர்களே, நாம் பொதிகை மலைக்கு தான் செல்கிறோம். சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் அன்னை தந்தையே. ஆம் சீடர்களே, எனக்கும் கேட்கிறது. வாருங்கள், போய் பார்ப்போம். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். வணக்கம். வாழ்க பல்லாண்டு. அமருங்கள் சுவாமி, அமருங்கள். இருக்கட்டும், இருக்கட்டும். தாங்கள் யாரென்று அடியேன் அறியலாமா? அகத்தியன் என்பார்கள் என்னை. ஆகா, அருந்தமிழ் முனிவரா? ஐயனே, தாங்கள் எங்கள் இல்லம் தேடி வந்ததற்கு நாங்கள் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? அமருங்கள், இதோ ஒரு நொடி பொழுதில் வந்து விடுகிறேன். சிறுவனே, எங்கே செல்கிறாய்? நாள்தோறும் காலையில் மலர்களை பறித்து என்னை பெற்ற அன்னை தந்தையருக்கு பாத பூஜை செய்வது வழக்கம். அதை முடித்துவிட்டு இதோ வந்து விடுகிறேன். ஓஹோ, அன்னை தந்தையர் சேவையை அவ்வளவு உயர்வாக கருதுபவனா நீ? ஆம் சுவாமி, என்னை பெற்ற அன்னையும் தந்தையும் ஆசிரமத்தில் உள்ளே இருக்கிறார்கள். என் தாய்க்கு கண் பார்வை இல்லை, என் தந்தைக்கு ஒரு கால் இல்லை. அவர்களுக்கு பணிவிடை செய்ய அடியேன் ஒருவன் தான் இருக்கிறேன். அதனால் அதை முடித்துவிட்டு இதோ வந்து விடுகிறேன். நில்! ஆசான் ஸ்தானத்தில் வந்திருக்கும் என்னை விட உனக்கு அன்னை தந்தையர் உயர்வாக போய்விட்டார்களா? ஐயனே, மாதா பிதா பிறகுதானே குரு தெய்வம் என்று உங்களை போன்ற மகான்களை சொல்லி இருக்கிறார்கள். வந்தவனை உபசரிப்பதை விடுத்து உனக்கு சொந்த காரியம் முக்கியமாக போய்விட்டதா? என்னை இந்த உலகிற்கு பெற்றெடுத்ததே என் தாய் தந்தையர் தானே. இந்த உலகத்தையும் ஆட்டி படைப்பவர்கள் என் போன்ற ஞானிகள் தானே. அந்த ஞானிகளையும் பெற்றவர்கள் ஒரு தாய் தந்தையர் தானே. என்ன குருவை எதிர்த்து பேசுவதா? ஆம், குருவை எடுத்து பேசுவதா? எனக்கே உபதேசம் செய்கிறாயா நீ? ஆத்திரப்படாதீர்கள் சுவாமி, இதோ அரை நொடியில் வந்து விடுகிறேன். என்னை பெற்ற
என் அன்பு வணக்கம். மகனே, எங்கள் அன்பு செல்வமே, பார்க்கவும் நடக்கவும் சக்தியற்ற எங்களுக்கு எல்லாமாவும் இருந்து உற்ற தொண்டு செய் உனக்கு எல்லா நலங்களும் உண்டாகட்டும். மகனே, தந்தையே, எங்கள் செல்வமே, பெற்றோரை மதித்து பெரும் தொண்டு செய்கிறாய். அடுத்த பிறப்பிலாவது நாங்கள் உனக்கு தொண்டு செய்ய ஆண்டவன் எங்களுக்கு அருள் புரியட்டும். மகனே மகனே, யாருடன் வெளியே பேசிக் கொண்டிருந்தாய்? அகத்திய முனிவர் நம் ஆசிரமத்தை நாடி வந்துள்ளார் அன்னையே. அகத்திய முனிவரா? அருந்தமை முனிவராயிற்றே, அவரை வெளியே காக்க வைத்து விட்டான் இங்கு வந்திருக்கிறாய். ஆம் அன்னையே, பெற்றவர்கள் திருவடியை வணங்கிவிட்டு வருகிறேன். சற்று பொறுங்கள் என்று கூறிவிட்டு தான் வந்தேன். காக்க வைத்த காரணமாக அவர் கோபத்தால் என் சாபத்தை கொடுத்து விட்டாய். புறப்படு. நடந்த தவறுக்கு நாம் போய் அவரிடம் மன்னிப்பு கேட்போம். அன்னை தந்தையே, இதோ அகத்திய முனிவர். ஐயனே, சிறுபிள்ளைத்தனமாக எங்கள் சிறுவன் செய்ய தவறை மன்னித்து விடுங்கள். தங்களை வெளியே காக்க வைத்து விட்டு எங்களை பெரிதாக நினைத்த தவறை நீங்கள் பெருமனது வைத்து பொறுத்தருளுங்கள். ஆம் சுவாமி, உணவுற்ற எங்களை பாதுகாக்க இவன் ஒரே பிள்ளைதான் இருக்கிறான். கண்ணில்லாத என் துணைவுக்கு கண்ணாக, காலில்லாத எனக்கு ஊற்று கோலாக விளங்கும் எங்கள் செல்வன் மீது கடும் கோபத்தை காட்டி விடாதீர்கள் சுவாமி. ஐயனே, எங்கள் சிறுவன் செய்த தவறுக்காக தண்டனை இருந்தால் எங்களுக்கு கொடுங்கள். நாங்கள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். இவன் அறியா பிள்ளை, மன்னித்து விடுங்கள். உங்கள் செல்வன் அறியாத பிள்ளையே அல்ல. இந்த அறியாத வயதிலே அன்னை தந்தையருக்கு தொண்டு செய்யும் தத்துவத்தை உணர்ந்த இவன் ஆண்டவனுக்கு சமமானவன். காக்க வைத்ததற்காக நான் கோபப்படவில்லை. உங்களுக்கு தொண்டு செய்வதை என்னை பார்க்க வைத்ததற்காக நான் ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். அது மட்டுமல்ல, இறைவன் கட்டளைப்படி தொண்டு செய்ய தென்பகுதிக்கு சென்று கொண்டிருந்தேன். செல்லும் வழியில் இந்த சிறுவன் அன்னை தந்தையருக்கு தொண்டு செய்வதில் சிறந்தவன் என்ற செய்தியை கேள்விப்பட்டேன். வந்து பார்த்தால் இவன் தொண்டு பெரும் தொண்டானது, என் தொண்டோ சிறு தொண்டானது. அப்பப்பா, பார்க்கையில் பாலகனாய் பண்பிலே தெய்வமாய் விளங்குபவனே, உன்னை போன்ற நல்ல பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமை, அவர்கள் குலத்திற்கு பெருமை, அந்த நிலத்திற்கு பெருமை, அந்த நிலத்தை படைத்த இறைவனுக்கே பெருமை. செல்வனே, என் உள்ளம் நெகிழ்ந்து கேட்கிறேனடா. நான் செய்ய போகும் தொண்டு சிறக்க உன் திருவாக்கால் எனக்கு திருவாழ்த்து கூறும். ஐயனே, நான் உங்களை வாழ்த்துவதா? சுவாமி, ஐயனே, சொல்ல உங்களை வாழ்த்துவதா? வாழ்த்த வயது தேவையில்லை, தகுதிதான் தேவை. எங்கள் செல்வனை பெற்றெடுத்தது நாங்களானாலும் அவருக்கு அறிவும் ஞானமும் தருவது உங்களை போன்ற ஆசான்கள் தானே. ஆம் ஐயனே. செல்வனே, பெற்றோர்களை மதிப்பது போல ஆசான்களை மதிக்க வேண்டும். அதுதான் நல்ல பிள்ளைகளுக்கு அழகு. சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். அறிவையும் ஞானத்தையும் அனைவருக்கும் நாளும் குறைவில்லாமல் வாரி வழங்கும் வள்ளல் பெருமானே, இவ்வுலகையே ஆட்டி படைக்கும் ஆசானே, அடியேன் மீண்டும் கேட்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. தங்கள் திருநாவால் என்னை வாழ்த்துங்கள் சுவாமி. சிறுவனே, நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவாய். சுவாமி, எங்களுக்கும் ஆசை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எக்குறையும் இல்லாமல் இருக்க ஆண்டவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். ஆம், பெற்றோரையும் மதிக்க வேண்டும், ஆசான்களையும் மதிக்க வேண்டும் என்பதை நாங்களும் தெரிந்து கொண்டோம்.
குரு, தெய்வம் ஆகியோரை வணங்குவோம், போற்றுவோம். நன்றி.